வணக்கம். ஜபைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது தேமுதிகவுடைய பொருளாளர் விஜயகாந்தினுடைய மச்சன்னை பொதுச் செயலாளராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் பிரேமலதாவுடைய தம்பி எல்கே சதீஷ் இன்னைக்கு ஒரு பரபரப்பான ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். பேட்டியில் என்ன சொன்னார்? ஏமாற்றத்தை வெளிப்படுத்துகிறார். அதிமுகவோட 2024 சட்டமன்ற தேர்தலுக்காக கூட்டணி வச்சோம், நாடாளுமன்ற தேர்தலுக்காக கூட்டணி வச்சோம். பாஜகவோடு சேர்றதுக்கு எவ்வளோ எங்களுக்கு வற்புறுத்தல் இருந்தது, இருந்தாலும் அதிமுகவோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று கூட்டணி வச்சோம். வைக்கிறப்ப 5 சீட்டு கேட்டோம், மேற்கொண்டு கேட்டால் 5 சீட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. மற்றபடி கூடவே ராஜ்யசபா சீட்டும் தரேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி அது சம்பந்தமாக எந்த ஒரு பதிலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காரசாரமாக இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கார். பொதுவாக இதன் அடிப்படையில் எங்களுடைய பிரேமலதா பொதுச் செயலாளர் 9/1/2026 கடலூரில் நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் கூட்டணி பற்றி நாங்கள் அறிவிப்போம். மற்றபடி அதிமுகவோடு நாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கட்டாயமாக ராஜ்யசபா சீட்டு எங்களுக்கு தரணும், அவங்க இல்லைன்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க. எடப்பாடி கேட்டான் அப்படின்னம்னா, ஐயோயோ நாங்கள் அது சொல்லவே இல்லைங்க, அப்படிலாம் யார் யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் வச்சு எங்கள்கிட்ட கேட்க வேணாம், அறிக்கையில் இருக்கிறது தான் நாங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்கிறாரு. மிகப்பெரிய ஒரு பொய் அது, அதனால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பான ஒரு பேட்டி இன்னைக்கு எல்கே சதீஷனுடைய தேமுதிக பேட்டி. பொதுவாக அரசியல்னாலே அவ்வளோதான். ஆமாம், இது தேமுதிகவுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் அதிமுக ஒட்டியதை போன்ற அந்த பாவனையில் இன்னைக்கு பேச்சுக்கு இன்னும் விலகி விட்டதாக சொல்லவில்லை. ஏன்னா பேச்சுக்களை பார்க்கக்கூடிய சமயத்தில் அப்படி தான் தெரியுது. அதே நேரத்தில் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைக்குமா அப்படின்னா கட்டாயமாக கிடைக்காது, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா நம்பிக்கை துரோகத்தின் முழு வடிவம், ஆமாம் இன்னும் சொல்ல போனால் முதல் வடிவம் தான் எடப்பாடி. சசிகலாவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார், அடுத்து ஓபிஎஸ், அப்படியே வரிசையாக செஞ்சுக்கிட்டே வந்தார், முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி உங்களுக்கு செய்கிறார் தேமுதிகவுக்கு, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றுமே கிடையாது. இது ஏகப்பட்டது குளறுபடி அப்படிங்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எடப்பாடியை பற்றி தெரிந்தவர்கள் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், அவ்வளோதான். அதிமுகவோட கூட்டணி நீங்கள் போனீங்க, அவங்க 5 சீட்டோட ராஜ்யசபா சீட்டும் தர்றதா சொன்னாங்க. ஆமாம், அது சம்பந்தமான செய்திகள் அன்னைக்கு வந்தது. மற்றபடி இன்னைக்கு பேசக்கூடிய சமயத்தில் தோற்று விட்டார்கள், ஜெயிக்கவில்லை, அதனால் கையை வெறிக்கிறாங்க. அந்த ஒரு சீட்டை வச்சா நம்ம குப்பை கொட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்க, திமுக ஒப்பந்தம் போட்டாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு உங்களுக்கு தருவோன்னு சொன்னாங்க. உடனே சேகர் பாபு போயிட்டாரு, உதயநிதி ஸ்டாலின் நேராக வீட்டுக்கு ஆழ்வார்பேட்டைக்கே போயிட்டார், கமல்ஹாசன் வீட்டுக்கே போய் கடனை ஒப்பந்தம் கையில் குடிச்சு உங்கள் ராஜ்யசபா சீட் கட்டாயமாக ஒன்று சொல்லிட்டு ஒப்பந்தமே போட்டாங்க. எப்படி யாருக்கு யார் சொன்னார்களோ கேட்டவர்கள் சொன்னவர்களை நோக்கி போகணும், அதுதான் ஒரு உடன்பாடு. ஆனால் திமுக அப்படி இல்லை, நம்ம சொல்லிட்டோம், வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசனை நோக்கி இவங்க போயிட்டாங்க. இது கட்சி. ஆனால் அதிமுக நீங்கள் அப்படி தேமுதிக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா டோட்டல் நம்பிக்கையின் துரோகத்தின் முழு உருவம் எடப்பாடி. முதல்ல இருந்த அதிமுக இன்னைக்கு கிடையாது, 4ஆக 5ஆக பிரிந்து கிடையாது. இதை பாருங்க, டக்குன்னு பார்த்தாங்க, அப்படியே உள்டா அடிச்சாங்க, முடிஞ்சு போச்சு. அமித்ஷா ஒரு மிரட்டினாரு, கூட்டணி எடப்பாடி மிரட்டினாரு, நீ சொல்கிற மாதிரிலாம் வர முடியாது, 3 பேரை விளக்கிடு, டிடிவி சசிகலா ஓபிஎஸ் கிட்ட சேர்க்கக்கூடாது, அதோட முடிஞ்சுது. மற்றபடி நான் தான் பொதுச் செயலாளர் கடைசி வரைக்கும், என்ன சொல்கிறேன், ரெட்டையெல்லாம் எங்களுக்கு வந்துடணும், ஓகே. ஏன்னா நீ பாஜகவுடைய ஒரு பிடிவாதமான ஒரு தருணம் இது. எப்படியாவது 2-3 சீட்டாவது நாங்கள் இன்னைக்கு இருக்கிற 4 சீட்டு பின்னால் ஒரு 50 சீட்டு 30 சீட்டாக நாங்கள் வாங்கினுங்கிற மிகப்பெரிய பிடிவாதத்தில் பாஜக இருக்குது. அதனால் அவங்களும் படித்து போயிடுறாங்க. அதை வச்சு எடப்பாடியும் அவங்கள படிச்சிடுறாரு, முடிஞ்சு போய் 2 பேரும் படிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஒப்பந்தம் போட்டாச்சு, அதிமுக பாஜக கூட்டணி வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. எதிர்பாராத ஒரு கூட்டணிலாம் கிடையாது. இது ஆரம்பத்திலே உள்ள கூட்டணி. 2024 நாடாளுமன்ற தேர்தலில்
ஏதாவது சீட்டு கிடைக்குமான்னு சொல்லிட்டு சிறுபான்மை ஓட்டு கிடைக்குன்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டு இருந்தார். அது அப்படியே உள்டா அடித்து பேசினார். கட்டாயமாக வந்து இஸ்லாமியர்களும் உஷாராயிட்டாங்க. ஆமாம், எடப்பாடியை பற்றி சுத்தமாக தெரியுங்கிற கான்செப்ட். ஆல்ரெடி அவர் அப்படியே ஒன்று ஒன்றா யார் யாருக்கெல்லாம் நம்பிக்கை துரோகம் செய்தார் பார்க்குறப்ப நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார் இப்படி முஸ்லீமுக்கு யாருமே ஓட்டு குத்தல. இப்போ அந்த உண்மை வந்துருச்சுல்ல. சத்தியமங்கலத்தில் அதிமுக சிறுபான்மை அந்த பிரிவு இணை செயலாளர் அவர் வந்து பேசியிருக்கார். அப்துல் ஜப்பார் அப்படிங்கிறவர் சுத்தமாகவே இஸ்லாமியர்கள் யாருமே ஓட்டு போட கிடையாது அதிமுகவுக்கு 2024. காரணம் என்னென்னா இதான் விஷயம். அதாவது வந்து என்னதான் இருந்தாலும் இந்த அதிமுகவை பொறுத்தவரை பாஜகவோட கூட்டணி சேரும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாங்க. இப்போவே நீங்கள் அதிமுக கூட்டணி சேர்ந்துருங்க, சிறுபான்மை மக்களை ஏன் எதிர்பார்க்குறீங்க போட்டு ஒரு இஸ்லாமியனை எடப்பாடிக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கீழ்த்தரமான யோசனை தான் சொல்ல முடியும். ஒரு இஸ்லாமியன் வந்து அப்படி அறிவுரை சொல்லலாமா? இன்னைக்கு பாருங்க, அந்த அப்துல் ஜப்பாரை அந்த ஜமாத்து பொறுப்புலேருந்தே நீக்கிட்டாங்க சத்தியமங்கலத்தில். அப்படித்தான் இருக்கணும். இந்த மாதிரி 10 பேர் இருந்தால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வக்பு வாரி சட்டம், அப்புறம் அப்படி எப்படியே போயப்பா நீங்கள் இப்படியே போயிருங்கப்பா, இந்த பகல்காம் தாக்குதல் நடந்திருக்கு, அதனால் பாகிஸ்தானியரே வெளியேற அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அடுத்து உள்ட்டா அடிச்சிருவாங்க பாஜக. ஆமாம், இஸ்லாமியர்களே வெளியேறுங்கள், அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா இந்த அஜெண்டாவே அவ்வளோதான், பாஜக அரசு அஜெண்டாவே வரும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி உள்ள ஒரு 10 பேர், அப்துல் ஜப்பார் மாதிரி ஒரு 10 பேர் இருந்தால் கட்டாயமாக பாஜக அப்படி தான் செய்யும். அப்படியே நீங்கள் கிளம்பிடுங்கப்பா, இப்போவே நாங்கள் பாகிஸ்தான் வெளியே போய் சொல்லிட்டோம், நீங்கள் இஸ்லாமியர்கள் அப்படியே கிளம்புங்க, நீங்கள் அரேபியாவில் வந்தாலும் சரி, இங்கேயே இருந்தாலும் சரி, அப்படிங்கிற மாதிரி வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அப்துல் ஜப்பார் போன்றவர்கள்லாம் வந்து மனம் மாற வேண்டும் என்பதை விட அவர்களெல்லாம் வந்து கட்டாயமாக இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இப்படியெல்லாம் செய்கிறார்களா அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அவரே ஓப்பனாகவே சொல்லியிருக்கார், செங்கோட்டையின் முன்னால் வச்சே பேசியிருக்கிறார், எடப்பாடிக்கே அறிவுரை சொல்லியிருக்கிறார். அப்படிங்கிறப்ப அந்த நிலைப்பாடெல்லாம் நம்ம பார்த்துக்க வேண்டியது. அப்படிங்கிறப்ப சிறுபான்மை ஓட்டு கட்டாயமாக 2024 நாடாளுமன்றத்தில் கிடைக்கவே இல்லை. ஆமாம், அப்படிங்கிறப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். பாருங்கள், இப்போ ஜெயிச்சிருந்தாலும் கூட டக்குன்னு கூட்டணி வைக்கக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும், இன்னும் பயங்கரமாக ஒரு பிரளயம் வெடிக்கும். அப்படிங்கிறப்ப கட்டாயமாக எடப்பாடி மேலே இன்னும் நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி அந்த ஒரு கூட்டணி வந்து பாஜக அதிமுக கூட்டணி கரெக்டாக உண்டாயிருச்சு. இனிமேல் வந்து சிறுபான்மையை நம்பி நமக்கு பிரயோஜனம் கிடையாது போட்டு 2 பேருமே குறிப்பாக அதில் எடப்பாடி முடிவு எடுத்துட்டார். ஆமாம், இன்றைக்கி வந்து கூட்டணி உண்டாயாச்சு. அப்படி இருக்க சமயத்தில் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் தேமுதிக தான் கேட்குறேன், நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அதிமுகவோட கூட்டணி அமைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கணும்? இங்கே இருந்தே இருக்குது அற்புதமான ஒரு கட்சி. நாங்கள் 2-3 வீடியோ கூட போட்டிருப்போம். திமுகவோடு போராடி பாருங்கள், தூது விடுங்க, நம்ம ஒரு 4-5 சீட்டு கிடைச்சா கூட போதும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதான் ஜெயிக்க போகுது. 234 தொகுதிக்கு 230 கட்டாயமாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. மினிமம் 200 ஜெயிச்சிருவாங்கன்னு ஆர்வடம் கிடையாது, ஜோதிடம் கிடையாது, சைக்காலஜிலாம் கிடையாது. மக்களுக்கு அந்த அளவுக்கு மு.க. ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சி சொந்தக்காரன் செய்து கொண்டிருக்கின்றார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தாவேக்கா சம்மந்தப்பட்ட வகையில் மிகப்பெரிய ஒரு மாசு வந்துடக்கூடாதுன்னு இப்படி என்ன பண்ணிட்டார், உதயநிதி இறங்கிட்டார். ஏன்னா விஜயும் ஒரு நடிகர், இவரும் ஒரு நடிகர், உதயநிதி நடிகர், முடிஞ்சு ஈக்குவல், அவ்வளோதான். கரெக்டாக இருக்கக்கூடிய என்ன ஆகும், உதயநிதி உள்ள இறக்கி எல்லாம் ஃபுல்லாக கலக்குவாங்க. தாவேக்கா விஜய் சம்மந்தப்பட்ட அவரும் கலக்குவார். என்னதான் இருந்தாலும் அவர் சொல்லிட்டார், ஆமாம் டிவிகேவா டிஎம்கேவா தாவேக்கா சொல்லிட்டார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பாருங்கள், ஆமாம் டிவிகே சம்மந்தப்பட்டவையில் கூட்டணி வைக்க முடியுமா அப்படின்னாலுமே கூட அதனுடைய வெளிப்பாடு அனுபவத்தின் வெளிப்பாடாக தான் இருக்கும். ஆமாம், டிவிகே பொறுத்தவரை எத்தனை சீட்டு வருவாங்க அப்படிங்கிறலாம் கூட மக்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறதான் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். மாசு இருக்கலாம், மற்றபடி மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கலாம். எந்த அளவுக்கு அப்படிங்கிறத மக்கள் பார்ப்பாங்க. பொறுப்பு கொடுக்கறது பெருசு கிடையாது, அவங்க எந்த அளவுக்கு அதை கொண்டு செலுத்துவார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கா. தமிழக மக்கள் அதெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம இல்லாட்டி எத்தனையோ கட்சியை தூக்கி விட்டுருப்பாங்களே, எம்ஜிஆருக்கு பின்னால் யாரையும் தூக்கி விடல. காரணம் அனுபவத்தின் வெளிப்பாட்டுக்கான பார்ப்பாங்க. அதான் தமிழக மக்கள். அதன் அடிப்படையில் வந்து திமுகவுக்கு போங்க, திமுகவுக்கு போய் ஒரு 4 சீட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல, அதோடு சேர்ந்து என்ன பொசிஷன் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு. பாருங்கள், இப்போ அமமுக டக்குன்னு பார்த்தாரு, டிடிவி, ஆமாம் பாஜகனாவும் எந்த பிரயோஜனம் கிடையாது, டக்குன்னு பார்த்தா சோளிங்கர் அந்த தொகுதிக்கு போன டிடிவி தினகர் வந்து வேட்பாளரே அறிவிச்சிட்டார். ஆமாம், மாவட்ட செயலாளர் பார்த்திபனை வந்து
வேட்பாளராகவே அறிவிச்சிட்டார். ஆமாம், போன வாரத்தை அறிவிச்சிட்டார், முடிஞ்சு போச்சு. காரணம் என்ன? பாஜகவோடு ஏற்பட்ட நம்பிக்கையின்மை தான். பாஜக வந்து நினச்சிது டிடிவியும் ஓபிஎஸ் மற்ற சசிகலா ஒன்றா சேர்ந்து நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி நினச்சாங்க. எடப்பாடி சொல்லிட்டார் 3 பேர் வரவே கூடாதுன்ட்டார். அப்போ இதை வச்சு அந்த கூட்டணி போயிருந்து போட்டு என்ன பண்ணிட்டாரு, உள்ளே நுழைஞ்சிட்டார். இப்போ என்ன பண்ணிட்டார் எடப்பாடி, சிறுபான்மை ஓட்டு கட்டாயமாக கிடைக்காதுங்கிற நம்பிக்கை எடப்பாடிக்கு வந்தாச்சு. ஆமாம், இன்னும் சுத்தமாகவே கிடைக்காது. வாழ்த்துக்கு, அதில் மாற்றமே இல்லை. இஸ்லாமிய இந்த வகை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிமுகவை ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். ஆமாம், அங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் அப்துல் ஜப்பார் மாதிரி போன்றவங்க இருந்தால் கட்டாயமாக என்ன ஒன்றுமே பேச முடியாது, வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து பாஜகவை பொறுத்தவரை நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சி. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சூழலும் மாறிக்குச்சுல்ல. இப்படியே அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் டிடிவியும் பார்த்தாரு. இன்னும் பாஜக நம்பி பிரயோஜனம் இல்லை. ஆல்ரெடி அதிமுக அது எடப்பாடி கையில் இருக்குது, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், சேர்ந்துட்டோம்னா வேலை முடியும். பாஜகவோடு சேர்ந்துட்டா வேலை முடிஞ்சு. கடைசி வரைக்கும் ஒரு 5 வருஷத்துக்கு எடப்பாடியை ஒன்றும் பண்ணவே முடியாது. நம்ம வரக்கூடிய அனைத்து வழக்கின் தீர்ப்பு எல்லாமே ஆமாம் எடப்பாடிக்கு சாதகமாகவே வந்துடும். அப்படிங்கிறப்ப ஓபிஎஸ்ஸோ டிடிவி சசிகலா 3 பேருமே காணாமல் போய் விடுவார்கள் ஒரு 5 வருஷத்துக்கு. அதுக்கு பின்னால் அப்புறம் மக்கள் 2029 திருப்பி ஓட்டு போடணும் இல்லையா? ஆமாம், அதன் அடிப்படையான ஈவி அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினே வந்து பாஜக இருக்க சமயத்தில் அப்புறம் மீண்டும் காங்கிரஸ் வருமாங்கிற கேள்வியில் இன்றைக்கி வந்தாச்சு. அதனால் வந்து இப்படி தான் ஒரு சூழல் இருக்கிற சமயத்தில் பார்த்தாரு சோளிங்கர் அந்த தொகுதியில் அவன் 2026 சட்டமன்ற தேர்தல் இவர் தான் வேட்பாளர் போட்டு அறிவிச்சிட்டார். பார்த்திபன் முடிஞ்சு போகுது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் தேமுதிக நீங்கள் என்ன சாதாரண ஆளா? ஒன்றுமே கிடையாது. அவன் நீங்களாம் எதிர்கட்சியாக இருந்தவர்கள், 29 எம்எல்ஏ எதிர்கட்சியாக இருந்தவங்க. ஆமாம், சட்டசபையில் என்னன்னு அவர் விஜயகாந்த் சும்மா சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு நல்ல மனுஷன். அதனால் எங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம். பாருங்கள், இப்போ அதெல்லாம் விட கட்சியை முதல்ல சீர்திருத்துங்க, அதான் விஷயம். அனகை முருகேசன் நல்ல தம்பிலாம் வந்து கட்சியை விட்டு வெளியே போகக்கூடியது சொல்கிறாரு. அதில் குறிப்பாக நல்ல தம்பி வந்து வெளியே போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கட்சியை முதல்ல சீர்திருத்தம் பண்ணுங்க. முதல்ல வந்து இந்த வாரிசு கட்சி அந்த சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மதிப்பு கொடுக்காதீங்க. பாருங்கள், நல்ல தம்பிட்டு இருந்த இளைஞர் அந்த செயலாளர் அந்த இதை பதவி வந்து விஜய் பிரபானுக்கு பிடிக்கி கொடுத்தீங்க. இப்போ நல்ல தம்பி வெளியே கிளம்பிட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ திருப்பி வந்து விஜய் பிரபான்ட்ட பிடிங்கி நல்ல தம்பிக்கு கொடுத்துருவீங்களா? வாய்ப்பு இருக்கா? அப்போ நல்ல தம்பி வெளியே கிளம்பிடுவார். புரியுதுங்களா? இப்படி தான் பாமகலையும் நடந்தது. முகுந்தனுக்கு தான் பேரனுக்கு கொடுத்தாரு. அங்கே வந்து மகனே வந்து அன்புமணி மேடையிலே எதிர்ப்பு. என்ன நீங்கள் வாட்டுக்கு சொந்தத்துக்குள்ளே கொடுத்துட்டு மற்றவனுக்கு என்ன போடுறது இப்படி அவரே கேட்டார். அதான் பிரச்சனை அப்பனுக்கும் பிள்ளைக்கும் பாமகவில். அது மாதிரி இந்த பிரச்சனை அந்த அடிப்படையில் அது மாதிரி பிரச்சனை தேமுதிகவில் இருக்குது. அதனால் அதையும் பாருங்கள். ஏன்னா உங்களுடைய உறுப்பினர் நிர்வாகிகள் முக்கியமாக அனகை முருகேசன் நல்ல தம்பி போன்ற அற்புதமான ஒரு ஆரம்பத்திலேருந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற நிர்வாகிகள்லாம் வந்து உங்களை விட்டு விலகாத அளவுக்கு பாருங்கள். நம்பர் 1. நம்பர் 2 வந்து அடுத்தது கட்டாயமாக திமுகவோடு கூட்டணி வைக்க முடியுமா அப்படிங்கிறத ரொம்ப ட்ரை பண்ணுங்கள். முடியாத பட்சத்து தாவேக்காவோடு சேர்ந்து விஜயோடு சேர்ந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். கட்டாயமாக அதிமுகவோடு சேர்ந்தீங்கன்னா கட்டாயமாக பாஜகவோட ஒரு குங்குளியத்தை போட்டு மீண்டும் கூப்பிட்டான்னு வைங்க, வாங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒன்றா இருக்கலாம் போட்டு பாஜக கட்டாயமாக உங்களுக்கு தூது விடுவாங்க. அந்த நேரத்தில் இப்போ இன்னும் ஒரு 10-12 மாதம் இருக்குது இல்லையா? அதனால் தூது விடுவாங்க. தூது விட்டு மீண்டும் நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா கட்டாயமாக தேமுதிக என்ற கட்சியை காணாமல் போய்விடும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால் வந்து திமுக 4 சீட்டு 3 சீட்டு கிடைச்சாக போதும், கட்டாய வெற்றி. தாவேக்கால நுழைஞ்சிட்டு அது வேறு விதமான ஒரு அர்த்தத்துக்கு கொண்டு போயிடும். ஆமாம், எப்படி தேமுதிக அப்படிங்கிற கட்சியை காப்பாற்றிக்கிங்க. ஆமாம், வெற்றி என்பதெல்லாம் பிறகு தான் பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.